அந்த மலையிலிருந்து இறங்குது வண்டி. அந்த மலையிலிருந்து இறங்கிட்டே போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த மலங்காட்டில் விட்டு கீழே போகணும், டீலாவுக்கு போகணும். அப்புறம் அந்த மலை அதுக்கு அந்த இது, அதுக்கு 3வது மலை. அந்த 3வது மலை தாண்டி அந்தல போனோம்னா தான் மெயின் ரோடு வருது. அது வரைக்கும் இதுலேயே தான் போகணும். சரியான ஃபாரஸ்ட்டு வில்லேஜ். என்ன மலைக்காடுனா ஜவ்வாது மலை தொடரான். சுற்றி வர மலங்காடு. அருமையான கிராமம்னா கிராமம், சூப்பரான கிராமம். பூராமே பூ, ஒரு நோவு வராது. பூராமே பூவு விவசாயம் தான் பண்றாங்க. அரளிப்பூவு, மல்லிப்பூ. மல்லிப்பூ மனம் பாரு, சும்மா என்ன வாங்குவாங்க. ஓய் வண்டி தலகளா போகுதுடா. போச்சு போச்சு போச்சு. சரியா டீலாவுக்குள்ள போகுது வண்டி. தாமரம். இன்னைக்கு நம்ம டிராவல்ல வந்திருக்கிற ஏரியா ஜல்லூத்துப்பட்டி, கெங்கவள்ளி சமூக காடுகள் சரகம், சமூக காடுகள் கோட்டம், சேலம் மாவட்டம். பிரமாதமான ஏரியா, வெளி உலகத்துக்கே தெரியாத இருக்கிற ஏரியா. சூப்பரான ஏரியா. வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இதெல்லாம் சுற்றி பார்த்து போகலாம். கரெக்டாக 2 மலங்காட்டுக்கு இடையில ஒரு 10-20 கிலோமீட்டர் அப்படியே வாழு மாதிரி இருக்குது. இதுதான் கடைசி கிராமம் நம்மளுக்கு ரோட்டில். அதுக்கு அந்தால உள்ள ஃபாரஸ்டே தான். அருமையான ஒரு கடை ஓட்டில் ஒரு ஆலமரம் இருக்குது. ஆலமரம் கடி ஜம்முன்னு படுத்து தூக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. பெரிய ஆலமரம். அதுக்கு அந்தால ஃபுல்லாக ஃபாரஸ்ட். நம்ம வண்டி ஃபாரஸ்ட்குள்ள இருந்தால் வெளியே வந்திருக்கிறோம். சுற்றி சுற்றி ஃபாரஸ்டே தான். நம்ம இந்த ஊரெல்லாமே ஃபாரஸ்ட் தோட்டம் தான் இருக்குது. மறுபடியும் 2வது சேருது. பூராமே சூப்பரான தென்னந்தோப்பு, மல்லிகைப்பூ தோட்டம், அரளிப்பூ தோட்டம். விவசாயம்னா சூப்பரான ஏரியா. நம்ம போர் வண்டி ஓட்டதா கூட இதெல்லாம் அருமையாக ஓட்டலாம். நல்ல பூரா விவசாயம் போரில் தான் நடக்குது. ஒன்றும் ஆத்தண்ணியோ வாய்க்கா தண்ணியோ எதுவுமே இல்லை. மழை பெஞ்சதுன்னா வர தண்ணி வச்சுட்டு சமாளிக்கணும். அப்புறம் இல்லாட்டி போர் தண்ணி தான். சுற்றி வர மலங்காடு. வண்டி தாளங்களாக கீழே இருக்குதா. ஃபாரஸ்ட்குள்ளே போகுது. மல்லிகைப்பூ, வாழை, தென்னை, மாமரம். ஆனால் ஒன்றும் வனவிலங்கு தொல்லையெல்லாம் ஒன்றும் இல்லை. சூப்பரான ஃபாரஸ்ட். அங்கே வரனா அந்த இது மாலைக்கு வச்சு கட்டுவாங்கல்ல, அது என்ன மறிக்குழந்து. மறிக்குழந்து வருது. அடங்க ஒக்க மக்க எப்படி தான் மணக்குதுன்னு. அப்பா இன்னைக்கு தான் மறிக்குழந்து காட்டோட மோந்து பார்த்துருக்குறோம். இழந்த மரம் பாருங்க, எரிச்சோடணும். அப்பா சரியான இழந்த மரம் தான். கிணறு தோண்டுறாங்க, கிணறு வெட்டுறாங்க. இன்னும் நாம் அதாவது அந்த பெரிய மலங்காடு அதை தாண்டி அந்தல போகணும். அந்த தாண்டி போனோம்னா தான் மெயின் ரோடு. இப்போதைக்கு கட் ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம். இறக்கமே தான். காலையில ஏறிக்கிட்டே வந்துச்சு. இப்போ இறக்கம். கடலக்காயும் போட்டிருக்காங்க, பாக்கும் இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ் வேறு சூப்பராக இருக்குது. வாழ்ந்தா இப்படி இடத்துல வாழணும். ஊட்டி எல்லாம் கூட குழு குழுன்னே இருக்கு. அடாடாடா நாங்கள் வாருண்ணா மழை கரட்டில் வாருங்க எப்படி இருக்காங்கன்னு. பிரமாதம். அரளிப்பூவு இயற்கை காத்த தடமே ஒன்றுமோ இல்லை பாவம். ஆனால் பெலாமரம் எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஏன்னா பெலாமரம், அரளிப்பூவு. நான் போகணும். வெகு தூரம். அங்கே ஒரு ஊர் இருக்கணும். ஊரான பெரிய ஊர் தான். ஊர் வெட்டுறாங்க யாரோ.
போயிட்டே தான் இருக்குது. ஜந்து சந்தா போயிட்டே தான் இருக்குது. குச்சிக்கிழங்கும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதிகமான வெள்ளாமல் அரளிப்பூ. அரளிப்பூ எங்கே பார்த்தா கிலோ 100 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்களாம்மா வீட்டு. கிலோ 100, கிலோ 100. தூரம் பாருங்க. அரளிப்பூ வேதை பச்சை பழியும் அரளிப்பூ. இப்போ கோழிக்கண்டை பூ அதுவும் போட்டிருக்காங்க. நாம் அதாவது இதுவரை ஒரு மலை, அந்த மலையை தாண்டிட்டோம். முதல் மலை தாண்டி வந்தாச்சு. இன்னும் 2 மலை தாண்டணும். அரளிப்பூ காடு சூப்பராக இருக்குது. ஒரு மெயின் ரோடு வந்து சேர்ந்தாச்சு. ஊர் பேர் குரங்கு புளிய மரம். குரங்கு புளிய மரம்ங்கிற இடத்துல தான் நம்ம வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கிறோம். இதுதான் இதுக்கு மெயினான இடம். குரங்கு புளிய மரம் இருந்திருக்குது. இப்போதைக்கு ஒன்றும் புளிய மரத்து காண மாட்டேருக்குது. பாவம் ஆலா மரம் தான் இருக்குது. வேறுனா நல்ல தொழில் இந்த ஏரியாவில் நல்ல தொழிலாக இருக்குது. மெயின் ரோட்டுக்கு வரல. 2வது மலங்காட்டையும் தாண்டியாச்சு. 3வது மலங்காட்டை தாண்ட போகிறோம். கடையில் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட். அது அந்த 2 மலங்காட்டுக்கு இடையில அந்த மலைக்கு இந்த மலைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு 5 கிலோமீட்டர் வரும் மாட்டோம் தெரியுது. பார்த்தாங்க இந்த மலை அப்படியே இந்த மலை 2 மலைக்கு இடையில ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும். அப்படியே நெட்டாக இருக்குது. ஒரு 25 கிலோமீட்டர் தூரமெல்லாம் இருக்க மாட்டேன் தெரியுது. பார்த்தாங்க நான் போனது ஒரு 25 கிலோமீட்டரு. அது வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. 2 கடையுமே ஃபாரஸ்ட்டு, நடுவு சமவெளி பகுதி. சூப்பராக இருக்குது. ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் சுற்றி பார்த்து போங்க. மழை காலத்தில் வந்தீங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்குது பார்க்குறேன். எங்கெங்கேயோ போய் சுற்றி பார்க்குறீங்க. இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் சுற்றி பார்த்து போகலாம். என்ன இப்போ வேறு புளியங்கொட்டை புளி சீசனு. நாங்கள் கூட ஒரு 10 கிலோ புளி வாங்கிட்டோங்க ரசம் வைக்கிறதுக்கு. நல்லா இருக்குமா மலங்காட்டு புளி நல்லா இருக்குன்னாங்களா. அப்புறம் நாங்கள் வேலை செஞ்சு காட்டுக்காரரை வச்சுருந்தாங்க. அவங்ககிட்டே காசு கொடுத்தா வாங்கியிருக்கிறோம். சும்மா வெல்லாம் வாங்கல. 250 ரூபா சொன்னாங்க 5 கிலோ. சரின்னு 10 கிலோ வாங்கிட்டு 500 ரூபாய் கொடுத்து வந்துட்டோம். இது ஒரு மலங்காடு. அடுத்த மலையும் கிராஸ் பண்ண போகிறோம். கடைசியாக ஒரு மலை ஒன்று இருக்குது. பெரிய மலை. அது வேணாம். ஒன்றும் இங்கெல்லாம் மலைக்கு மேலெல்லாம் ஒன்றும் விவசாயம் இல்லை. அதெல்லாம் பூரா ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த ஒரு பேர் கோணமடுவு. கோணமடுவு குரல் நத்தம்னு போட்டிருக்குது. கிணறு நிறைய தோன்றுறாங்க. அந்தால கூட ஒருத்தர் கிணறு தோண்டிட்டு இருக்கிறாங்க. அந்த மலை 2 மலைக்கு இடையில இடம் கிடைக்கிற பக்கமெல்லாம் அப்படி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த காட்டில் குச்சிக்கிழங்கு போட்டிருக்காங்க. இப்போ தான் நெட்டியிருக்காங்க. கோணமடு ஊர் பேர். பாக்தோப்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, அப்புறம் இது குச்சிக்கிழங்கு, வாழை, இது மாந்தோப்பு. சேலத்து மாம்பழம். சேலத்தில் மாம்பழம் இருக்காது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சும்மா சொல்கிறது. சேலத்தில் ஏகமே மாம்பழம் தான். மாந்தோப்பு இருக்குது. ஓ சூப்பர். பெரிய பணக்காரராக இருக்குது. தென்னந்தோப்பு, பாக்தோப்பு. பாக்கு மரம் வச்சுருக்குறாங்க. ஓ அதுக்கு நல்லா ஆழமாக குழி தோண்டி தான் வைக்க மாட்டேங்குது பார்த்தா. இந்த ஒரு குரல் நத்தம். குரலும் குரல் நத்தமோ குரல் நத்தம்னு போட்டிருக்குது. இது ஒரு ஊர் கொஞ்சம் பெரிய ஊராக இருக்குது.
குற்றாலம் தாண்டினதையும் வண்டி மறுபடியும் கீழே இறங்குறக்கு ஆரம்பிச்சிருச்சு. இறக்கத்தில் போகுது. அரளிப்பூ எல்லாமே ஒன்றும் நிகரே இல்லை இந்த ஏரியாவில். ஓ சூப்பராக இருக்குதுல்ல, ஊட்டி ஏரியா மாதிரியே. ரோடு கீழே, வீடுகள்லாம் மேலே. ஹில் ஸ்டேஷன்னா ஹில் ஸ்டேஷன் தான், சூப்பராக இருக்குது. நைட் டைமெல்லாம் ஆகிட்டு பிரமாதமாக இருக்குது. இன்னும் கீழே இறங்குது வண்டி. அந்த பெரிய மலை தெரியுது வரும், அந்த பெரிய மலையா இந்த தெனத்தோப்பு தாண்டிதான் தெரியும். அந்த பெரிய மலை தாண்டணும்னா அப்புறம் நம்ம சேலம் பிடிச்சிடலாம். அப்புறம் மறுபடியும் அந்த லைன் ஒரு 100 கிலோமீட்டர். இது நம்ம மஞ்சள் கலர் பூவும் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ தெரியுது வரும் அந்த பெரிய மலை. நல்லா தெரியுது. கேப்பில் தெரியுது, சும்மா வெறுங்கண்ணில் பார்க்குற தெரியுது, போண்டு பார்க்குற நல்லா பெரிய மலை. பெரிய மலை அப்போ தெரியுது பெரிய மலை. ஏப்பா அரசு மரம்னா ஒரு 500 வருஷம் மரமாக இருக்குது. 10 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்க மாட்டேங்குது, எல்லா வாதமும் வெட்டி விட்டாங்க. தேர்தல் பழக்கம் படக்காரர் வேற பார்த்த பக்கமெல்லாம் நிற்கிறாங்க. அவளும் நானும் என்னமோ இந்த ஊரில் என்னமோ போட்டிருக்கு, கல்யாணம் போட்டாலும் என்னமோ படத்துக்கு பேர் தான் தெரியுது. சுற்றி மலைக்காடு வாழப்பாடி 30 கிலோமீட்டர் தான் போட்டிருக்குங்கிறது. ஓ இது ஒன்று அது ஒரு இடம் போகுது, அது வேணால் அந்த பரஸ்குள்ளே போகுது, அந்த பெரிய பரஸ்குள்ளே போகுது. இந்த மலை தெரியுது வரும், இந்த மலைத்தான் தாண்டம். அதை தாண்டிட்டோம்னா அப்புறம் சேலம் வந்தாச்சு. அடுத்தூர் குள்ளப்பனாக்கினூர் பக்கத்தால் குப்பம்பட்டி வந்தாச்சு. நயாரா பங்கில் வேற எல்லாம் விலை ஏற்றுறாங்களாமா. 5 ரூபாய் 4 ரூபாய் ஏற்றுறன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா. குள்ளப்பனாக்கினூர் தாண்டி இருக்கிறாங்கப்பா. பெருமா கோயில் இருக்க மாட்டேங்குது அந்த மலங்காட்டுக்குள்ளே. பின்னாடியே ஆர்ச்சி வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வாங்கம்மா, சும்மா அத்தனை அருமையாக இருக்குது. ஒரு 10 சென்ட் கிடச்சினா கூட ஒரு 5-6 மாமரத்தை வச்சு ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸை கட்டி வந்துட்டிங்கன்னா போதும். எப்போ பள்ளிக்கூடத்து லீவுக்கே விட்டாங்கன்னா வருஷம் ஒருக்கா வந்தோம்னா ஒரு 2-3 மாதத்துக்கு இருந்துட்டு அந்த லீவ் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு நல்ல காற்று சுவாசிச்சுட்டு விவசாயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழகிக்கலாம். இருந்தோம்னா விவசாயத்தையும் பழகிக்க முடியும். வருங்காலத்துலலாம் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளும் இருக்காது. எல்லாம் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா தான் உண்டு. எல்லாருமே பிஸ்னஸ் மேனாகவே இருக்கணும்னு பார்த்தா எப்படி என்னோட. அதனால் எல்லாருமே விவசாயம் பண்ணி பழகிக்குவாங்க. ஏதோ கடைசிக்கு ஆள் 50 சென்ட் ஏதோ ஒரு இடத்த வாங்கி மலங்காட்டோரத்தில் ஏதோ ஒரு பக்கம் இடம் கிடைக்கிற பக்கம் விலை கம்மியாக வாங்கி விவசாயம் பண்ணி பழகிக்குவோம். எல்லாம் அது எவி உழைச்சா அது எவி சாப்பிட்டுக்கிறதுனால தான் வந்துடும். யாரும் விற்க மாட்டாங்க. ஏன்னா விவசாயத்துலலாம் ஒன்றும் லாபம் இல்லை. அது எவி செஞ்சு அது நல்ல பொருளாக விளைய வச்சு சாப்பிட்டுக்கலாம். நோய் நொடி இல்லாமல் இருந்துக்குவாங்க. கடைசி மலங்காடு முடிகிற ஓரத்துக்கு பக்கமாக வந்துட்டு இருக்கிறோம். ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்க மாட்டேருக்கு அந்த வந்து 2வது பார்த்தீங்களா, அதுதான் மலங்காடு முடிகிற இடம். எங்காலும் வெயிலில் போட்டார். இந்த வண்டியில் வந்தப்போனா வெயில் கருது. அந்த வண்டி ஏறிச்சுன்னா வெயில் இல்லையா, இந்த வண்டியில் கொஞ்சம் வெயில் கருத்து. லைட் போட்டுக்கிறாங்க சூப்பராக. அப்படியே பேக் ட்ராப்பில் மலங்காடு கீழே ஊடு சூப்பரான என்ன பசுமையாக இருக்குது. அருமையான ஏரியா. வந்தால் ஊர் கட்டுறதுக்குமே இடம் வாங்கி ஊட்ட கட்டி வயசான காலத்தில் வந்து இருந்துக்கலாம். நல்ல காசு வாசல் கைத்தெல்லாம் போட்டு வச்சிருக்கான். என்ன விலையும் தெரியல. பழைய காலத்து மணக்காரரும்
பழைய அம்பாசிடர் காரு பீச் ஓட்டு வண்டியெல்லாம் வச்சுருக்குறாங்க. இன்னும் கரடு முடியல. கூடுவார் சூப்பராக கட்டியிருக்காங்க. கரடு முடிகிற ஓரத்துக்கு பக்கமும் வந்தாச்சு. ஜெய் ஸ்ரீராம் ஹனுமான் கோயில். கடைசியாக எந்துக்கு வந்துட்டு இருக்கிற பக்கமாக மலங்காட்டு வர சித்திமலை மலங்காடு. வனவிலங்குகளுக்கு இடையூறு இல்லாமல் வரவங்க சுற்றி பார்த்துட்டு போங்க. அது நம்மளாட்ட போகும். வாழ்றதுக்கு அந்த உலகத்துக்கு வந்துருக்கு. கண்ட பாட்டிலையும் அதையும் கொண்டது ஓட்டில் கருமோ மனுஷ பக்கிக்கோ கண்டதை கொண்டது உள்ள ஓட்டு போயிடுறாங்க. வந்தால் பொட்டாட்டு இயற்கையை ரசிச்சுட்டு கம்மனு போனால் தானே. இன்னைக்கு வேலைக்கு போன காட்டுக்காரர் பேசுகிறாரு. பூரா பாட்டில் குடிச்சு போட்டு கொண்டது ஓட்டு போட்டு போயிடுறாங்க. அப்படின்னு இதெல்லாம் பண்ணாதீங்க, பாவம். அதெல்லாம் அதுக்கு என்ன வாயாக இருக்குது சொல்கிறேன். விலங்குகளுக்கு கிறிஸ்டோபர் காலேஜா ஆஸ்திரியா தெரியல. காலேஜ் ஆடுறது ஸ்கூலோ காலேஜ். கிறிஸ்டோபர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சூப்பராக இருக்குது. அருமையான இடம். கடைசி ஊர் வணக்கம் வணக்கம் வணக்கம். கடைசி ஊர் பனைமரத்துப்பட்டி. இதோட நம்ம வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பனைமரத்துப்பட்டி பேரூராட்சிக்கிட்டு நம்ம வீடியோ முடியுது. வணக்கம் சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம்.